நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறோன்னு நினைக்கிறேன். எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பெரிய பிரேக் நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு பெரிய லீவ் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நிறையா பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ விஷயத்துக்குள்ளே வரேன் நண்பர்களே. இத்தனை நாள் வீடியோ பேசவே இல்லை. ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரொம்ப பதற்றமாக நிறையா திருப்பங்கள், நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டுருக்கு. இப்போ கூட பாருங்கள், கடந்த 2 நாட்களாக அமெரிக்காவினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுல்லிவன் இந்தியாவில் இருக்கிறாரு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை சந்தித்து பேசியிருக்கிறாரு, ஃபாரின் மினிஸ்டரை சந்தித்து பேசியிருக்கிறாரு, நம்மளுடைய என்எஸ்ஏ அஜித் டோவல் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான விசிட்டாக நம்ம இதை பார்த்தாகணும். ஏன் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல் விஷயம், முக்கியமான செய்தி, பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு நான் வந்துடுறேன். நேற்று பிலிப்பைன்ஸினுடைய ஒரு சப்ளை ஷிப், அதாவது தாமஸ் ஷோல் அப்படின்ற அந்த ஒரு தீவுக்கு அவங்க நிறையா ட்ரூப்ஸை கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் முயற்சி பண்ணி இருக்காங்க. அங்கே ட்ரூப்ஸ் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த ட்ரூப்ஸுக்கு ஒரு சில பொருட்களை கொடுக்கக்கூடிய சப்ளை ஷிப்பின் மேலே, பிலிப்பைன்ஸினுடைய அந்த சப்ளை ஷிப்பின் மேலே சீனாவினுடைய கோஸ்ட் கார்ட் ஷிப் மோதி இருக்குது, பம்ப் ஆகிருக்கு, டேஷ் ஆகிருக்கு. அந்த தீவுக்கு நீ போகக்கூடாதுரா, உன்னுடைய ட்ரூப்ஸ்க்கு நீ பண்ணுற அந்த சப்ளையை நான் தடுத்து நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் கோஸ்ட் கார்ட் ஷிப் மோதி இருக்கிறாங்க. இந்த செய்தி ஃபஸ்ட்டு எப்போ வெளியே வருது அப்படின்னா, சைனீஸ் தான் அந்த செய்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிலிப்பைன்ஸினுடைய சப்ளை ஷிப் எங்களுடைய கோஸ்ட் கார்ட் ஷிப்போட மோதிருச்சு, இவங்க அத்துமீறி எங்களுடைய பகுதிக்குள்ளே உள்ளே வருவதற்கு முயற்சி பண்ணாங்க, அதனால் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கு. இதனால் வரக்கூடிய இந்த விளைவுகள் அனைத்திற்கும் யார் பொறுப்பு அப்படின்னா பிலிப்பைன்ஸ் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சீனா அந்த செய்தியை முதல்ல வெளியிடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் சீனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் அந்த பிரச்சனையை இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிலிப்பைன்ஸுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து இருக்காங்க. இந்த தாமஸ் ஷோல் அப்படின்ற அந்த பகுதி பிலிப்பைன்ஸின் கைவசம் இப்போ இருக்கிறது. அது எப்படியாவது நம்ம பறிச்சிடணும், பிலிப்பைன்ஸ் எப்படியாவது அந்த தீவை விட்டு விரட்டிடணும்னு சொல்லிட்டு சைனா ஏகப்பட்ட காரியங்களை செஞ்சு இருக்கிறாங்க. இந்த பிலிப்பைன்ஸினுடைய இந்த பகுதிகளை சீனா கைப்பற்ற முயற்சிப்பதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாய்வானினுடைய ஈஸ்டர்ன் கோஸ்ட் அந்த பகுதியை பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது தாய்வானே சுற்றி வளைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பிலிப்பைன்ஸினுடைய இந்த பகுதிகளை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு சீனா முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிலிப்பைன்ஸ், நாங்கள் என்ன தக்காளி தொக்கா, நீங்கள் நினச்ச மாதிரி பிலிப்பைன்ஸ்லாம் இப்போ கிடையாது, இப்போ வேறு மாதிரி நாங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் பெரிய நடவடிக்கைகள் எடுத்து இருக்கிறாங்க. அப்படி இப்போ பிலிப்பைன்ஸ் எடுத்த ஒரு பெரிய அதிரடி நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரம்மோஸ் மிசைலை டெப்ளாய் பண்ணுவதற்கான அந்த பேஸ் அது ரொம்ப ஆக்டிவாக ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறாங்க. பிரம்மோஸ் மிசைலை கூடிய சீக்கிரம் அவங்க இந்தியா கிட்டேருந்து வாங்கிட்டாங்க. ஆப்ரேஷனலி ஒரு பேஸில் இன்னமும் அவங்க டெப்ளாய் பண்ணல. ஸோ அந்த வேலை நடந்து இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி, லுசான் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைட்டை ஒட்டி பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் மிசைல் பேஸை அமைச்சு இருக்கிறாங்க. இந்த ஜாம்பேல்ஸ் அப்படின்ற அந்த பகுதியில் பிரம்மோஸ் மிசைல் பேஸ் பிலிப்பைன்ஸ் செட்டப் பண்ண போகிறாங்க. அந்த பகுதியிலிருந்து தாமஸ் ஷோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் தான். ஸோ சீனாவினுடைய கப்பல் ஏதாவது அத்துமீறி அந்த தீவை பிலிப்பைன்ஸ்கிட்டேருந்து அபகரிக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஜாம்பேல்ஸ் பகுதியில் இருந்துக்கிட்டே பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் மிசைலை லான்ச் பண்ணி சீனாவினுடைய கப்பலை மூழ்கடிக்க முடியும். இந்த மாதிரி இன்னும் நிறையா பிரம்மோஸ் மிசைலை இந்தியா கிட்டேருந்து பிலிப்பைன்ஸ் வாங்க போகிறாங்க. பிலிப்பைன்ஸினுடைய பிரசிடெண்ட்டே சொல்லியிருக்கிறாரு, இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி கோஆப்ரேஷன் வரும் காலத்தில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரம்மோஸை பொறுத்த வரைக்கும் சீனாவுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் இது பெரிய அளவுக்கு இதனுடைய ஃப்ளைட் பாத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த சூப்பர் சானிக் ஸ்பீடில் இதை இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபைனல் ஸ்டேஜில் டார்கெட் கிட்ட போகிறப்போ பிரம்மோஸ் மிசைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நிலத்திலேருந்து, கடல் மட்டத்திலேருந்தோ நிலமட்டத்திலேருந்தோ வெறும் 10 மீட்டர் உயரத்தில் தான் இருக்கும். ரொம்ப லோவாக பறக்கும். சொன்னால் ரேடார்னால இதை இன்டர்செப்ட் பண்ணுறது, இதை ஐடென்டிஃபை பண்ணி இன்டர்செப்ட் பண்ணுறது, இதை தடுத்து நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா அவங்களுடைய அம்ஃபிபியஸ் அசால்ட் ஷிப்ஸை கப்பல்களை பெரிய அளவுக்கு தாமஸ் ஷோல் பக்கத்தில் டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு நிலத்தை பிடிக்கணும், ஒரு தீவை பிடிக்கணும் அப்படின்னா இந்த அம்ஃபிபியஸ் ஷிப்ஸ் பெரிய அளவுக்கு தேவை. ஸோ அது அப்புறம் ஹெலிகாப்டர் இதெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த இடத்துல இப்போ அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் மிசைலை டெப்ளாய் பண்ணுறாங்க. பெரிய அளவுக்கு பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில் விஷயம் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி இருக்கு. அமெரிக்கா பெரிய அளவுக்கு பிலிப்பைன்ஸுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பெரிய அளவுக்கு பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக இப்போ நிற்க ஆரம்பிச்சிருக்கிறோம். டக்குன்னு பார்த்தா தெரியாது. ஆனால் பிலிப்பைன்ஸுக்கு முன்னாடி இப்போ நம்ம பெரிய ஒரு சப்போர்ட்டாக நம்ம நிற்கிறோம். ஸோ இந்த சூழ்நிலையில் சீனா ஏதாவது அசம்பாவிதம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சரியான ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இடத்துல இருக்கிறோம்.
கண்டிப்பாக சீனாவுக்கு வந்துட்டு அந்த பதிலடி அப்படின்றது கிடைக்கும். சரி, இப்போ அடுத்த ஒரு பட்டாசான ஒரு செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். நம்மளுடைய HAL நிறுவனத்துக்கிட்ட நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ப்ரொபோசல் ஒன்று வைங்க, எங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மிக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு நிறையா காம்பேட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ ஒரு 156 லைட் காம்பேட் ஹெலிகாப்டரை நீங்கள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்க்கு தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே HALக்கும் நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் இடையில் ஒரு முக்கியமான டீல், கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு முக்கியமான டீல் வந்துட்டு கையெழுத்தாக போகுது. பிரச்சந்த் ஹெலிகாப்டர்ஸை ஒரு முக்கியமான காம்பேட் ஹெலிகாப்டராக இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் வரப்போகிற ஆண்டுகளில் எடுத்துக்க போகிறாங்க. இனி வரப்போகிற 30-40 ஆண்டுகளில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காம்பேட் ஹெலிகாப்டராக பிரச்சந்த் ஹெலிகாப்டர் இருக்கும் அப்படின்ற அந்த விஷயத்தை நேற்று நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லைட் காம்பேட் ஹெலிகாப்டர்ஸை நம்ம பெரிய அளவுக்கு டெப்ளாய் பண்ணுவதனால என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹெலிகாப்டரை ஒரு முக்கியமான ஒரு காம்பேட் ஹெலிகாப்டராக உலக நாடுகள் வந்துட்டு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நிறைய உலக நாடுகள் இந்த ஹெலிகாப்டரை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியன் ஆர்மியினுடைய அந்த அஃபென்சிவ் அட்டாக் கேப்பபிலிட்டி அப்படின்றது ஹை ஆல்டிடியூட் ஏரியாஸில், உயரமான மலைப்பகுதிகளில் ரொம்பவே வந்துட்டு அதிகரிக்கும். நம்மளுக்கு தேவையான எண்ணிக்கையில் HAL வந்துட்டு ஹெலிகாப்டர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் ஆர்மியினுடைய ஃபயர் பவர் அப்படின்றது கணிசமாக உயரும். சரி, இப்போ நான் ரொம்ப முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன். என்னென்னா, அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜேக் சுல்லிவன் வந்து இந்தியா வந்திருக்கிறாரு. வீடியோவோட தொடக்கத்தில் வந்துட்டு நான் சொன்னேன், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விசிட், நிறையா முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன விஷயம் அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஜேக் சுல்லிவன் இந்தியா வந்துட்டு வர்றாரு. அவர் வர்ற அந்த சமயம் பார்த்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிக்கில் குப்தா அப்படின்ற இந்தியன் சிட்டிசன், செக் ரிப்பப்ளிக்கில் இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனை வந்துட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் வந்துட்டு பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்து அவரை வந்து கஸ்டடியில் எடுத்துக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பன்னூன் அப்படின்ற ஒரு காலிஸ்தான் பயங்கரவாதி அந்த நிக்கில் குப்தா அப்படின்றவர் இந்தியாவினுடைய உளவு அமைப்பினுடைய அறிவுறுத்தலின் பேரில் கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கில் குப்தா வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஜேக் சுல்லிவன் வந்துட்டு வர்றாரு. அந்த நேரத்தில் நிக்கில் குப்தா கைது செய்யப்படுறாரு. ஸோ இந்த ரெண்டு NSAவும் மீட் பண்ணுறப்போ இந்த விஷயம் சம்மந்தமாக முக்கியமாக பெரிய அளவுக்கு வந்துட்டு பேசுவாங்க. இந்தியா என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க, இந்தியா என்ன டிமாண்ட் வந்துட்டு பண்ணுறாங்க, அமெரிக்கா என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வெளியே தெரியாது. ஆனால் இது சம்மந்தமாக ஒரு பெரிய டிஸ்கஷன் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஒன்று, ஆல்ரெடி ஜேக் சுல்லிவன் வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டரை மீட் பண்ணிட்டாரு, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை சந்தித்து வந்துட்டு பேசிட்டாரு. இன்றைக்கி திருப்பியும் நம்மளுடைய NSA அஜித் டோவல் அவர்களை சந்தித்து பேச போகிறாரு. சரி, ரெண்டாவது முக்கியமான விஷயம் இவங்களுடைய டிஸ்கஷனில் இருக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் டைஸை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. என்னதான் நம்மளும் ரஷ்யாவும் இணைஞ்சு செயல்பட்டு வந்துட்டு இருந்தாலும், என்னதான் அமெரிக்கா வந்துட்டு நம்மளை இப்படி இந்த காலிஸ்தான் பிரச்சனையை வச்சு பிளாக்மெயில் பண்ணாலும், நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உறவுகள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நாடுகளும் நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க, சீனாவை மனசில் வச்சுக்கிட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான டிஃபென்ஸ் டீல் என்ன, இனிமேல் வரப்போகிற டிஃபென்ஸ் டீல் என்ன அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ப்ரிடேட்டர் B ட்ரோன்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். MQ-9 ட்ரோன்ஸை வந்துட்டு நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவதற்கு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஓகே பண்ணிட்டோம். இப்போ அமெரிக்கன் காங்கிரஸ் வந்துட்டு கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை வந்துட்டு ஓகே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 31 ப்ரிடேட்டர் B ட்ரோன்ஸை வந்துட்டு இந்தியாவுக்கு செல் பண்ணுவதற்கு வந்துட்டு அவங்க ஃபைனல் அப்ரூவல் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வருஷத்தோட இறுதியில் 2024ஓட எண்டுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே ஓகே ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் சம்மந்தமாக ஒரு சில முக்கியமான விஷயத்தை அமெரிக்காவினுடைய NSA இங்கே வந்து சொல்லியிருக்கிறார். ஒரு சில விஷயம் இது சம்மந்தமாக டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான இன்ஃபேண்ட்ரி காம்பேட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரண்ட் லைனில் படை வீரர்களை முன்னாடி பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம். அதில் வந்துட்டு மவுண்டட் கன்னும் வந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற அந்த இன்ஃபேண்ட்ரி காம்பேட் வெஹிக்கிளை நம்ம வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவில் தயாரிப்பதற்கு வந்துட்டு அமெரிக்கா கிட்ட வந்துட்டு கேட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் டைரக்ட் பர்ச்சேஸில் வந்துட்டு நம்ம வாங்கிடுறது. அதற்கடுத்து இந்த ஸ்ட்ரைக்கர் இன்ஃபேண்ட்ரி காம்பேட் வெஹிக்கிளை வந்துட்டு நம்ம உள்நாட்டிலே மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற சம்மந்தமான டிஸ்கஷன் வந்துட்டு போயிருக்கு. அப்புறம் 31 MQ-9 ட்ரோன்ஸ் அது வந்துட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா GE-414 ஃபைட்டர் ஜெட் இன்ஜின். ஸோ அதை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது சம்மந்தமான இனிஷியல் டீலும் வந்துட்டு ஓகே இருக்குது. நம்மளுடைய தேஜஸ் Mark 2 ஃபைட்டர் ஜெட்டுக்கு, அப்புறம் வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல, நம்ம வந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டு டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு 2 ஸ்குவாட்ரன்ஸுக்கு இந்த இன்ஜினை பொறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டம் போட்டிருக்கிறோம். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் சம்மந்தமான முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து டிஸ்கஷன் வந்து பாதுகாப்பு ரீதியிலாக மட்டுமே வந்துட்டு நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய NSA அஜித் டோவல் அவர்களும்
அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏவும் இணைஞ்சு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களினுடைய சிஇஓஸ் அதனுடைய தலைவர்களை வந்துட்டு அழைச்சி ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் வந்துட்டு ஈடுபட போகிறாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒரு அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாயிருக்கு. இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜி. ஸோ இந்த எமர்ஜிங் டெக்னாலஜியில் புதுசாக வரக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு நிறைய கண்டுபிடிப்புகளை வந்துட்டு மேற்கொள்ளணும், நிறையா விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாக இருந்தது. என்ன எமர்ஜிங் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ், செமிகண்டக்டர், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் சொல்கிறேன், பயோடெக். ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் பெரிய அளவுக்கு கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அது சம்மந்தமான ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்துட்டு இன்றைக்கி இந்தியாவில் நடக்க போகுது. ஜூன் 18 வந்துட்டு நடக்க போகுது நண்பர்களே. ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செமிகண்டக்டர் விஷயத்தில் இந்தியாவில் பெரிய ஒரு செமிகண்டக்டர் பேஸை க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுல தீவிரமாக இருக்கிறாங்க, சைனாவுக்கு ஆல்டர்னேட்டிவாக. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரேர் எர்த் மினரல்ஸ், முக்கியமான அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்லேயும் சீனாவுக்கு ஒரு முக்கியமான காம்படிட்டராக இந்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்துட்டு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய இந்த லித்தியம் ரிசோர்ஸ் ப்ராஜெக்டில் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு வந்துட்டு யோசிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லித்தியம் ரிசர்வ்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதை பியூரிஃபை பண்ணி அதை எடுத்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக மாற்றுறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். ஸோ அதனால் அந்த லித்தியம் ரிசோர்ஸ் ப்ராஜெக்டில் அமெரிக்கா இன்வால்வ் ஆவதற்கு வந்துட்டு யோசிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஜாக் சுல்லிவன் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடாது. இதற்கு பலதரப்பட்ட ஒரு முகங்கள் இருக்கிறது, நிறையா விஷயம் வந்துட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து நான் முக்கியமாக சொல்ல வந்தேன். இந்தியா அமெரிக்கா உறவு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிக்கல்கள், இடையூறுகள் இருந்தாலும் சீனா அப்படின்ற அந்த ஃபேக்டர்னால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதான் வந்து என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தோம். ஒன்று, பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை, அடிக்கடி இப்போ பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்கு. சீனா முதல் முறையாக அம்ஃபிபியஸ் அசால்ட் ஷிப்ஸை வந்துட்டு அந்த பகுதியில் டெப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிலிப்பைன்ஸ் வந்து பிரம்மோஸ் மிசைலில் ரொம்ப அக்ரெசிவாக சீனாவினுடைய கப்பலை குறி வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து டெப்ளாய் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய தீவுகளையும் வந்துட்டு பிரம்மோஸ் மிசைலை வச்சு பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க களமிறக்க போகிறாங்க. வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா முக்கியமான விஷயத்தோட நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.